இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே மேபி பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு ஸ்டோர் வச்சு அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம். ரைட், நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகிறோம். லெட்ஸே உதாரணத்துக்கு ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த நாளுக்கு வந்தாங்க, அவங்க எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்காங்க, எந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, அவங்க பேரண்ட் டீடைல்ஸ் என்ன, அவங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எய்தர் மேனுவலாவோ ஆர்எல்ஸ் எக்ஸல் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியோ ட்ராக் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆர்எல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ லாஸ் இருக்குது, எவ்வளோ பேரை ஹையர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ பேரை ஹையர் பண்ண போகிறோம், Q1 ப்ராஃபிட் என்ன, Q2 ப்ராஃபிட் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அண்ட் தென் ஆப்வியஸாக கண்டிப்பாக ஒரு டேட்டா ஹேண்ட்லிங் டூல் யூஸ் பண்ண போறீங்க. ரைட், லைக் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் சம்திங் லைக் தட். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும் இந்த டேட்டா ஹேண்ட்லிங் ஆர்எல்ஸ் இந்த டேட்டா ஸ்டோரிங்ன்றது நடந்துட்டே தான் இருக்க போகுது. லைக் பழைய காலத்தில் கணக்கு பிள்ளை மாதிரி ஆட்கள் இருந்து டேட்டாவை மேனுவலாக நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வேற காலம் மாற மாற வி மூவ் ஆன் டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் தென் வி காட் திஸ் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சோம். எக்ஸல் ஷீட்ஸ்னு மட்டும் இல்லை, மற்ற சில டூல்ஸ் லைக் ஓப்பன் ஆஃபீஸ், இந்த மாதிரி எந்த டூலை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஈவன் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே எக்கச்சக்கமான டேட்டா பேஸ் டூல்ஸ் இருக்குது. லைக் MySQL, Oracle, இந்த மாதிரியான நிறைய டேட்டா பேஸ் டூல்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இந்த எல்லாமே, அதாவது நம்ம இப்போ பேசின இந்த எக்ஸல், ஸ்ப்ரெட்ஷீட், MySQL, ஈவன் Oracle, இந்த எல்லா டைப் ஆஃப் டேட்டாவுமே இட் இஸ் கோயிங் டு பி இன் அ டேப்லர் ஃபார்மேட். ரைட், ஒரு டேப்லர் ஃபார்மேட்டில் எக்கச்சக்கமான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ரைட், இப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். வேறல்ஸ் எப்போ தேவைப்படுதோ அந்த டேட்டாவை எடுத்து அப்போதைக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட், இது மட்டும் இல்லாமல் உங்களால் அந்த டேட்டாவை வச்சு இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ண முடியும். அந்த டேட்டாவை வச்சு உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். ஈவன் நீங்கள் எங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, லெட்ஸ் டாக் அபவுட் பிஸ்னஸ் கேஸ், நீங்கள் எங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, உங்கள் காம்படிட்டர் எங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் கம்மியாக இருக்குது, இது எல்லாத்தையுமே உங்களால் வித்தின் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் ஐட்டம்ஸை எடுக்க முடியும். எஸ், இந்த காலகட்டத்தை எல்லாரும் டேட்டா எரான்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே விலை மதிக்க முடியாத பொருள் என்ன அப்படின்னா டேட்டா தான். அந்த டேட்டாவை வச்சு உங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ரைட், ஸோ அப்படி இருக்கக்கூடிய டேட்டாவை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி அதுலேருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறது, ரா டேட்டாவாக இருக்கக்கூடியதை எப்படி ஒரு விஷுவல்ஸாக மாற்றுறது, ஒரு டேப்லர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து எப்படி அழகான பிக்சர்ஸ் லைக் விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணி அந்த விஷுவல்ஸ்லேருந்து எப்படி இன்சைட்ஸ் எடுக்கிறது, எடுத்த இன்சைட்ஸை வச்சு எப்படி பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டேபிள்ல இருந்து எந்த கஸ்டமர் எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் யூ வுட் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு கேல்குலேட் இட். ரைட், இது வந்து ஒரு ஸ்டோரோட சாம்பிள் டேட்டா, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட், இப்போ இதில் ஆக்சுவலாக நீங்கள் ஷிப்மெண்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்க. லெட்ஸே ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மோட் ஆஃப் ஷிப்மெண்ட், ஐ மீன் என்ன ஷிப்மெண்ட் மோடில் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க, எய்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, இந்த மாதிரி சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ லெட்ஸே உங்களுக்கு எத்தனை செகண்ட் கிளாஸ் ஆர்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், ஆர்எல்ஸ் வந்து எத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் இது வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து இந்த எக்ஸல் ஷீட்டோட போராடி அதுக்கப்புறமேல் தான் உங்களால் அந்த இன்சைட்டை எடுக்க முடியும். ஒரு சின்ன சிம்பிள் இன்சைட்டை இந்த ரா டேட்டாலேருந்து எடுக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த டேட்டாவையும் புரிஞ்சுட்டு எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துல சொல்லு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ரைட், லெட்ஸே நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட மேனேஜரோ உங்களோட டீம் லீடரோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை உங்கள்கிட்ட கொடுத்து இதிலிருந்து நீ எனக்கு இன்சைட்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸலில் உட்காந்து அந்த காலம் வைஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது மூலயமா உங்களால் பெரிய அளவில் எந்த இன்சைட்ஸையும் எடுக்க முடியாது. பட் இதே ஒரு டூல் இருந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் உங்களால் விஷுவல்ஸாக மாற்ற முடிஞ்சு அப்படின்னா அதிலிருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. இன்சைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக் இப்போ லெட்ஸே நான் ஒரு 10 ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா அந்த 10 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆயிருக்கு, ஆர்எல்ஸ் எந்த ப்ராடக்ட் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சேல் ஆயிருக்கு, ஆர்எல்ஸ் 2010ல் எந்த ப்ராடக்ட் என்னோட டாப் 5 ப்ராடக்ட்ஸ், 2015ல் எந்த ப்ராடக்ட் என்னோட டாப் 5 ப்ராடக்ட்ஸ், ஆர்எல்ஸ் எந்த ப்ராடக்ட் எப்போ டவுன் ஆயிருக்கு சேல்ஸ், இந்த மாதிரியான எல்லா அனாலிசிஸும் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருந்து அது மூலியமா உங்களால் நிறைய இந்த மாதிரியான டேட்டாவை விஷுவல்ஸாக மாற்ற முடிஞ்சு அப்படின்னா எவ்வளோ எஃபெக்டிவான ஒரு விஷயம் அது. ரைட், ஸோ இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேபிளை பார்த்து
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஷிப்பிங் மோடில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸை சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதை கண்டுபிடிக்க. பட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த விஷுவல் மூலியமா உங்களால் ஈஸியாக அந்த டேட்டாவை கண்டுபிடிக்க முடியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் 1300+ ஆர்டர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் எவ்வளோ ஆர்டர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடிஞ்சு, அண்ட் தட் டூ இன் அ ஃபார்ம் ஆஃப் விஷுவல். ஏன்னா இப்போ இந்த விஷுவலை பார்த்தா உங்களால் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் கிளாஸில் தான் நிறைய ஆர்டர்ஸ் சேல் பண்ணியிருக்கோன்ற இன்சைட்டையும் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு நார்மல் ரா டேட்டாவாக இருக்க விஷயத்த விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறது மூலியமா உங்களால் உங்களுக்கு தேவைப்பட்ட இன்சைட்ஸையும் எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்சைட்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான விஷுவல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ரா டேட்டாவை, லைக் டேப்லர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை அழகான விஷுவல்ஸாக, இன்சைட்ஃபுல் விஷுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டேட்டா விஷுவலைசேஷன். இருக்கக்கூடிய டேட்டாவை விஷுவல்ஸாக மாற்றுறது டேட்டா விஷுவலைசேஷன். இந்த வேலையை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஆர் டூல் வேணும். அதுக்கு பேர் தான் டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்குது. லைக் டேப்லூ, பவர் பிஐ, பிளாட்டிஃபை அண்ட் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் டாப் காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னா டேப்லூ அண்ட் பவர் பிஐ, ரைட்? ஸோ இந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் தென் இந்த டிஃப்ரெண்ட் டூல்ஸ்க்கு இடையில என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு டூல்லேருந்து எப்படி இன்னொரு டூல் டிஃபர் ஆகுது, இதெல்லாம் ஹோல் செட் ஆஃப் டாபிக், ரைட்? வெரஸ் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி டேப்லூவை வச்சு, டேப்லூன்ற டேட்டா விஷுவலைசேஷன் டூலை வச்சு இன்சைட்ஸ் எடுக்கிறது, எப்படி டேப்லூவை வச்சு விஷுவல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷுவல்ஸ் கால்குலேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை நியூ வீடியோ சீரீஸ் ஆன் டேப்லூ. அண்ட் இது பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எங்கெங்கெல்லாம் டேட்டா இன்வால்வ் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் அந்த டேட்டாலேருந்து நம்ம இன்சைட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நம்மளால் இந்த டூல்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ டேப்லூ டூல் ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான் கற்றுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு வரமுறையும் கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம். எப்போ உங்களுக்கு டேட்டாலேருந்து இன்சைட் எடுக்கணும், அதாவது ஒரு தகவல்லிருந்து இன்னொரு தகவல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதோ அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டேப்லூ டூல் கற்றுக்கலாம். ஒரு சின்ன பையனால் கூட, லெட்ஸே ஒரு 10th grade ஆர் ஈவன் 6th grade பையனால் கூட இந்த டேப்லூ கற்றுக்க முடியும். கற்றுக்கிறது மூலியமா டேட்டாலேருந்து இன்சைட்ஸ் எடுக்க முடியும். அதை உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ அப்கமிங் டேஸில் there is going to be an entire series of videos about டேப்லூ. ஸோ டேப்லூ எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது, அண்ட் தென் இம்போர்ட் பண்ண டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை விஷுவல்ஸாக மாற்றுறது, விஷுவல்ஸாக மாற்றினதை எப்படி இன்னும் எஃபெக்டிவாக எம்ஃபசைஸ் பண்ணுறது, அண்ட் தென் அந்த விஷுவல்ஸை எப்படி உங்கள் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி இன்சைட்ஸ் எடுக்கிறது, அந்த டேட்டாவை எப்படி உங்களோட ரெலவெண்ட் பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் முழுக்க பார்க்க போகிறோம். இன்கேஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா do subscribe and follow the channel for the latest updates. இவ்வளோ நேரம் பேசிட்டோம், பட் நான் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஸோ ஐ மை செல்ஃப் சக்தி, அ சாஃப்ட்வேர் டெவலப்பர், அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அஸ் வெல் அஸ் அன் எஜுகேட்டர். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் என்னோட சக்தி டெக் மூலயமா ஐ ஹவ் ட்ரைன் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இன் வேரியஸ் செட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் லைக் டேப்லூ, பவர் பிஐ, எஸ்கியூஎல், பைத்தன் அண்ட் ஸோ ஆன், ரைட்? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஒரு க்யூரியஸான பர்சன். இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெல்கம் டு சக்தி டெக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் டூ சப்போர்ட் அஸ்.